Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. அப்போ தான் அவர் அந்த மதிவதனி பொண்ணு இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு என்ன இது இருக்குது, பெரியார் என்ன பண்ணார், பெரியார் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் நடந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நீங்கள் ஈவேரா சொல்லிட்டார் இல்லையா கர்ப்பப்பையா இருக்கணும்ன்ட்டு. தலைவரோட மனைவி பேர் மதிவதனி. இது ஒரு காந்தலட்சுமி இதுக்கு பேர். இவர் ஈவேரா கொள்கை, ஈவேராவை இன்னும் அசிங்கமாக கேவலமாக பேசினவங்க இந்த கருணாநிதியும் அண்ணாதுரையும். அன்னைக்கு இவங்களுக்கு சண்டை வரும்போது அதெல்லாம் எடுத்து வெளியிலே போட முடியாது. ஒருத்தரை இன்னும் தப்புக்காக அவரை கைது பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் அவர் இன்னும் பேசினாருன்ற அவரோட காணொலியும் எடுத்து போடு, எல்லா தொலைக்காட்சியிலையும் போடுங்க. போட்டால் ஐயோ இவ்வளோ மோசமான ஆளா இந்த ஈவேரா அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் அவர் பேசின விதம் சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வலையொலிகள் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன், நானும் ஒரு 3-4 வலையொலிகளை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு, தமிழ் தேசிய ஊடகங்களை. அப்படிப்பட்ட அப்போ தமிழ் தேசியர்கள் எங்கேயாவது போய் பேசினா அங்கே போய் பேச முடியாத அளவுக்கு தடை பண்ணுறது, இப்படியெல்லாம் பேசினா. ஆனால் அந்த சாரங்கபாணி ஐயா நல்ல கருத்துக்கள்லாம் பேசியிருப்பார், அதை ஒரு பயம் எடுத்து போட மாட்டான். ஆனால் யாரோ போய் மயக்க போய் கொடுத்து ஒரு கேள்வியை கேட்டு இவங்கெல்லாம் இந்த ஐயாவை எடுத்து பேசுகிறவங்கெல்லாம் யார்? இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள், லூலு குரூப்பெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, சரிங்களா? அவர்கள் இவர் இந்த ஐயாவை பேசுறதுக்கு துளியும் அருகதை இல்லாதவர்கள். அது இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேள்வி கேட்குது. உனக்கு இங்க என்ன வேலை? இப்படி கண்டதும் நம்ம தமிழ் இனத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் கொதிப்பு வருது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதிகமான அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வரலாற்று ஆய்வாளர் மற்றும் மூத்த தமிழ் தேசிய சிந்தனையாளருமான சாரங்கபாணி அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. இதோட பின்னணி என்னன்னு நீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன கருதுறீங்க இதை பத்தி? அதான் ஐயா சாரங்கபாணி ஐயா காட்டுமன்னார் கோயிலில் புலவர் கலிய பெருமாளோட 100ஆண்டு விழா மற்றும் இளைய பெருமாள் இவங்க 100ஆண்டு விழாவுக்காக போயிருக்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது யாரோ நிருபர் பேட்டி கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம இப்போ அண்ணன் சீமான் நடத்தினார் இல்லையா, மேய்ச்சல் நில உரிமைக்காக மாடுங்கள்லாம் வச்சு, அது குறித்து இந்த திராவிட அமைப்பை சார்ந்த மதிவதனி அவங்க ஒரு தவறாக இதெல்லாம் தேவையான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் அந்த மதிவதனி பொண்ணு இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு என்ன இது இருக்குது, பெரியார் என்ன பண்ணார், பெரியார் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் நடந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பெரியார்னு சொல்லக்கூடாது, தமிழரின் இனப்பகை ஈவேரா ராமசாமி நாயுடு. நான்லாம் பெரியார்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த ராமசாமி நாயுடு இந்த தமிழ் இனத்தை, அதாவது தமிழர் கழகம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அமைப்பை திராவிடர் கழகமாக ஆரம்பித்ததாகட்டும், இந்த தமிழர்களை சாதிகள்லாம் சாதி பேரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் இன அடையாளமெல்லாம் அழித்து அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நீங்கள் ஈவேரா சொல்லிட்டார் இல்லையா கர்ப்பப்பையா இருக்கணும்ன்ட்டு, மதிவதனி நீ கர்ப்பப்பையா அறுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து உன் விருப்பப்படி ஆம்பளை 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளையும் 3 புருஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஆம்பளை எப்படி யார் கூட இப்போ யாரு கூடலாம் இருக்கிறானோ ஒரு 4 பொண்டாட்டி வச்சுக்கிட்டான்னா பொம்பளையும் வச்சுக்கலான்றது தான் ஈவேரா சொன்ன தத்துவம். அவர் சொன்ன பெண் உரிமை அதுதான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கேவலமாக போய் அவர் கர்ப்பப்பையை ஏன் எடுக்க சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை பார்க்குறாரு. ஆண் ஆண் குழந்தை பெற்றுக்கிட மாட்டேங்கிறான். அவனுக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஆனால் பெண் மட்டும் கர்ப்பம் அடைகிறா, கர்ப்பப்பை இருக்குது, கர்ப்பம் அடைகிறா, குழந்தையை பெற்றுக்கிறா.
இது என்னடா அது இவளுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது, இந்த குழந்தை பெறுறதுனால வந்துட்டு இவன் வந்து அடிமையாக நடத்துகிறானான் அப்படின்னா, இது ஒருவேளை வந்து உங்கள் அம்மா வந்து இப்படி நினச்சிருந்துச்சுன்னா அந்த ஈவேரா பிறந்திருப்பாரா? இல்லை இந்த அண்ணாதுரை பிறந்திருப்பாரா? கருணாநிதி பிறந்திருப்பாரா? இப்போ ஸ்டாலின் கைது பண்ணியிருக்காரு, இந்த ஸ்டாலின் பிறந்திருப்பாரா? அவங்க அம்மா நினச்சிருந்தாங்கன்னா, கர்ப்பப்பையை எடுத்திருந்தாங்கன்னா நடந்திருக்குமா? அப்போது என்ன அதாவது வந்து ஈவேரா சொன்னது படி நீங்கள் நடக்கிறீங்களான்னு கேட்டது என்ன தப்பு இருக்குது? அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரோட மனைவி பேர் மதிவதனி. இது ஒரு காந்தலட்சுமி இதுக்கு பேர். நீங்கள் உங்களுக்கு அரசியல் பேசணுமா, நாயுடு ரெட்டி எல்லாம் சேர்ந்து நீங்கள் உங்களுக்கான அரசியல் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அதை பற்றி கேளுங்க. அந்த ஈவேரா கொள்கை, ஈவேராவை இன்னும் அசிங்கமாக கேவலமாக பேசினவங்க வந்து இந்த கருணாநிதியும் அண்ணாதுரையும். அன்னைக்கு வந்து இவங்களுக்கு சண்டை வரும்போது சரிங்களா, அதெல்லாம் எடுத்து வெளியிலே போட முடியாது. இப்போ நேற்றுக்கு வந்து இப்போ வந்து காமராஜர் பிறந்தநாள் வந்துச்சு. காமராஜர் பிறந்தநாள் வந்து வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய பதிவுகள் வந்துருந்துச்சு. அண்ணாதுரையை வந்து அதாவது வந்து இவர் ஈவேரா பிராமணல் காப்பே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் பிராமணல் காப்பே அப்படின்னு போட்டு இவர் உட்காந்துருக்கிறாங்க கல்லால். யார்? ஈவேரா உட்காந்துருக்கிற மாதிரி இவங்க முரசொலியில் அந்த மாதிரி கருத்து படம்லாம் போட்டு கேவலப்படுத்தினவங்க ஈவேராவை. அவங்க கேவலப்படுத்தினதெல்லாம் விட வந்து இவர் பேசிட்டார் அவர். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உண்மைகள் வெளியில் வந்துட்டுருக்குது. ஐயா இறந்து போன இவர் நம்ம சீதையின் மைந்தன் என்ன சொன்னார்? ஈவேரா வந்து சில வேலைகள்லாம் தகாத வேலைகள்லாம் பண்ணார், பெண்களெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து ஒரு வேறு தொழிலெலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதாரத்தோடு சொன்னார் அவர். ஒருத்தரை இன்னும் தப்புக்காக அவரை கைது பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, ஆனால் அவர் வந்து இன்னும் பேசினாருன்ற அவரோட காணொலியும் எடுத்து போடு, எல்லா தொலைக்காட்சியிலையும் போடுங்க. போட்டால் வந்து ஐயோ இவ்வளோ மோசமான ஆளா இந்த ஈவேரா அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிடும். அதை செய்வீங்களா? இதுதான். இதனால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இவங்க வந்து வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பேசின விதம் சரின்னு நினைக்கிறீங்களா? ஐயா வந்து இவங்க ஏதோ அவங்கள வந்து கடுப்பேற்றிருக்காங்க, கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கிறாரு. என்ன இருந்தாலும் வந்து ஒருத்தன் வந்து தவறாக பேசிட்டா கூட நாம் வந்து ஒரு நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட மரியாதைன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஈவேரா வந்து ஈவேரா எழுதுனதே இருக்குது. தமிழர் தலைவர்ன்ற ஒரு நூலில் ஆம்பளை வந்து ஒரு 3 பொண்டாட்டி வச்சுக்கினான்னா நீ வந்து 4 வச்சுக்கோ அப்படின்னு எழுதுனது இருக்குது, புரியுதா? அதை ஒட்டி தான் அவர் பேசுகிறாரு. அதை ஒட்டி பேசினதில் இவங்க வந்து ஏதோ வெறுப்பேற்றி கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாரு. அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து இவர்கள் செயல்படுத்துறதுக்கு இவர்களுக்கு அருகதை கிடையாது. பாவாடையை தூக்கிப்பாரு நாடா தெரியுன்ற மாதிரிலாம் மிக கேவலமாக ஒரு சட்டசபையிலே பேசின பதிவு கொண்ட இவர்கள் பேசுகிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஆனால் அந்த சாரங்கபாணி ஐயா வந்து நல்ல கருத்துக்கள்லாம் பேசியிருப்பார், அதை ஒரு பயம் எடுத்து போட மாட்டான். ஆனால் யாரோ மைக்கை போய் கொடுத்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வி கேட்ட உடனே அது வந்து இப்போமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல செய்திகள் வந்து தீ போல் பரவாது. ஆனால் ஏதாவது ஒன்று வந்துட்டு இப்படி பேசலாமா, இந்த பேசலாமான்னு கேட்டு கேள்வி கேட்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னமோ பேசியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க. இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டு என்ன செய்வாங்க, அதை வந்து ஒரு வைரல் ஆக்கிடுவாங்க. அதன் மூலமாக வந்து அதுவே வந்து ஒரு யாருமே பார்க்காத செய்தியாக போச்சுன்னா இவங்களுக்கு அவமானம் கிடையாது. ஆனால் இந்த ஈவேரா வந்து ஈவேரா ஒரு அம்மனை நடனம் ஆடினாருங்க, அதை விட கேவலம் அந்த உலகத்தில் இருக்குதா? அந்த புகைப்படம் இன்றைக்கும் இருக்குது, எடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டுவோமா? ஈவேரா அம்மனமாக இருக்கிறதோட படத்தை எடுத்து ஒட்டுவோமா? அது வந்து இல்லைன்னு ஆயிடுமா? உன் தலைவர் வந்து பேசின அசிங்கம் அத்தனையும் அசிங்கம்னு ஒத்துக்கிட்டு நீங்கள்லாம் பொது மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல் நடத்தணும். அவ்வளோ கேவலமாக அவர் வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு. இதை விட்டுட்டு
இவர்கள் வந்து வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதனால எல்லாம் வந்துட்டு ஒரு பரபரப்பு இதெல்லாம் அப்படியே வந்து இதனாலலாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஈவேராவும் சரி, இந்த கருணாநிதியும் சரி, இவர்கள் ஏற்கனவே நடந்தது அவர்களுக்கு வரலாற்றில் அழிக்க முடியாத கரும்புள்ளிகளாக அமைந்து விட்டது. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை அவங்க ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இதை வந்து ஒரு தமிழ் தேசிய பார்வையாக இல்லாமல் ஒரு நடுநிலையாளராக இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரியா அவரை கைது பண்ணது, இல்லை இது அடக்குமுறையா? நான் வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு அடக்குமுறையாக தான் பார்க்குறேன். ஏன் அடக்குமுறையாக பார்க்குறேங்க அப்படின்னா, தமிழர்களை திராவிடர்னு சொல்கிறீங்களே, அந்த திராவிடன்னு சொல்கிறவங்க ஒவ்வொருத்தனையும் இன்றைக்கி ஜெயிலில் போடணும். திராவிடன்னு சொல்கிறது வந்து அசிங்கமாக கேவலமாக எங்களுக்கு படுது. தமிழர்களாகிய எங்களை வந்துட்டு நீங்கள் திராவிடர்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் யார்டா அப்படின்னு கேட்டுட்டு, திராவிடர்னு சொல்லிட்டு தமிழர்களை திராவிடன்னு எவன்லாம் சொல்கிறானோ அவனை மொத்த பேரும் சிறையில் போடலாமா? அப்போது திராவிடன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க. திராவிட நாகரிகம் சொல்கிறீங்க. திராவிட மாடல் எங்களுக்கு நாங்கள் வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்தால் திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. என்ன கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகன்றீங்க. எங்கேயாவது வந்து என்னோட முன்னோர்கள் முப்பாட்டன்கள்லாம் கட்டி வச்ச கட்டடத்தை திராவிட கட்டடக்கலைன்றீங்க. இவ்வளோ கேவலத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அந்த கட்சிக்கு ஜால்ரா தூக்கிட்டு ஒரு பொழப்பு பொழைக்கிற ஒரு பொண்ணு அது வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா வந்து இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேள்வி கேட்குது. உனக்கு இங்கே என்ன வேலை? இப்படி கண்டதும் வந்துட்டு நம்ம தமிழ் இனத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் கொதிப்பு வருது. சரிங்களா? அப்போ வந்து அந்த கொதிப்போடு இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு இன்னும் வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ஆடு மாடு மேய்க்கலாமா, உனக்கு என்ன ஆடு மாடு மேய்ச்சானே என்ன மேய்ச்சானா அவர் கேட்குறாருல. எல்லாருக்கும் நீ அரசு வேலை கொடுத்துட்டியா, இல்லை வந்து வேலை வாய்ப்பு வேலை வெட்டி இல்லாதவன் இங்கே வெளியில் வந்துட்டு ஒருத்தர் எல்லாருக்குமே வேலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாருல. அதுக்கு உனக்கு பதில் இருக்கா? மொத்தம் எந்த பதிலும் கிடையாது. நீங்கள் வெறுப்பேற்றாமல் இருந்திருந்தால் அவர் கேள்வி கேட்டிருக்க போகிறது கிடையாது. சரியா? அப்போ முதல் குற்றம் உன்னோட குற்றம். அப்போ முதல் குற்றத்தை செஞ்சுட்டு ரெண்டாவது வந்துட்டு நீ அவர் தப்பு செஞ்சிட்டாருன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இது இவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி. அந்த எதிராக பேசுகிறதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த புருஷன் பிடிக்கலையா நாளைக்கே வேற ஒருத்தனை புருஷன் ஆக்கிடுறவங்க அவங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சமூக நீதி. ஆனால் ஒரு புருஷன் பிடிக்கலைன்னா கூட ஒரு குடிகாரனாகவே இருந்தால் கூட அவனை எப்படியாவது திருத்தி அந்த குடிகாரர்களை திருத்துகிற ஹோம் இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து அனுப்பிவிட்டு இந்த பொண்ணு சம்பாரித்து அந்த பொண்ணு அதுக்கு ஒரு 10,000 13,000 ரூபா பணம் கட்டணும். கட்டி அவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தி அவங்க கூட குடும்பம் நடத்துவான். இப்போ சமகால பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. ஐயையோ அவன் சரியில்லை, கம் நெக்ஸ்ட் வா, இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இவன் சரியில்லைன்னா நீ வா அப்படின்றது ஈவே ராமசாமியோட கொள்கை. சரிங்களா? இந்த கொள்கை இந்த மண்ணுக்கு ஆகாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போ ஒரு பொண்ணு வந்து ரிதன்யான்ற ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு மருந்து குடிச்சு போச்சு, செத்து போச்சு. அது வந்து சாகக்கூடாது. ஆனால் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கு, இப்போ நான் போயிட்டு வேற இன்னொருத்தண்டெல்லாம் போய் வாழ்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, நான் இதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அப்படி முடிக்கக்கூடாது. அது வந்து சாகாமல் இருந்து இன்னொரு திருமணம் கூட வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு வேற ஒரு ஆணை கட்டிக்கிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அது வந்து அது பண்ண தப்பு, செத்துருக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன தெரியுமா, உடனே வந்துட்டு 10 புருஷனை கட்டுவாங்க. ஏன்னா ஈவேர கொள்கை அப்படி. அப்புறம் நாளைக்கு வந்து அவன் ஒரு சின்ன வேலை தான், அவன் குடிகாரன் நாளைக்கு திருந்திட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து வேற ஒரு பொண்டாட்டி தேடணும். இந்த பொண்ணுக்கு அது முதல் புருஷன், அவனுக்கு வந்து அடுத்த பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, பெரியார் ஈவேரா கொள்கையை ஏற்றுக்கிட்ட பொண்ணு 10 புருஷனை கட்டியிருப்பான். ஈவேரா கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஆம்பளை என்ன பண்ணியிருப்பான், 4 பொண்ணை கூட கட்டியிருப்பான். அப்போ என்ன ஆகும்னா ஒரு சமுதாய சீர்கேடு தான் நடக்கும். இங்கே வந்து பெண்ணுரிமைன்ற பேரில் நல்லது நடக்காது. இப்படியே போய் நான் கேட்குறேன், 10 கட்டவனா 2 கட்டுங்க. ஒரு 2 குழந்தை இருக்குது, இந்த புருஷன் சரியில்லைன்ட்டு கட்டுறீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா புருஷன் சரி இருக்க மாட்டான். ஆனால் 2 குழந்தைங்களை பெற்றுட்டோம்.
நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா? நாளைக்கு வந்து இந்த குழந்தைய விட்டுட்டு நீ புருஷனோ பொண்டாட்டியோ வேறு இடத்துக்கு போயிடுற, இந்த குழந்தைங்க என்ன ஆகுங்க? ஆனால் குழந்தைங்கள்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. ஈவே ராமசாமி நாயுடு கொள்கைப்படி குழந்தைங்களே இருக்கக்கூடாது, கர்ப்பப்பையே இருக்கக்கூடாது, குழந்தைங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. உன் சந்தோஷம்தான் முக்கியம், புரியுதுங்களா? நீ குழந்தைங்கள்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி போட்டு நீ போயிடு அப்படின்றது தான் ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வந்துட்டு ஏற்றுக்கிட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஐயாவை எதிர்த்து பேசுகிறவங்கெல்லாம் யார்? இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள், லூலு குரூப்பெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, சரிங்களா? அவர்கள் வந்து இவர் இந்த ஐயாவை பேசுறதுக்கு துளியும் அருகதை இல்லாதவர்கள். உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.